அ- அ- அது அது எங்க இருக்குன்னு சொன்ன? காஞ்சிபுரத்துல. அ, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்க போய் கியூர் ஆயிருக்காங்களா? ஆ ஆயிருக்காங்க மேடம். எங்க பழைய ஹவுஸ் ஓனரோட மருமகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 5-6 வருஷம் கோமால இருந்தப்போ அங்க போய் தான் குணமானாங்க. மோளே அந்த போன் எடு. செக் பண்ணி பாத்தீங்களா? கியூர் ஆயிடுவாங்கல்ல? அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்களுக்கு பின்மண்டல் அடிபட்டதுல கோமாக்கு போயிருக்காங்க. 7 நாள் இவிட வச்சு பார்த்தா கண்டிப்பா சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். பரையோ, என்ன பண்ணணும்? நான் ஒரு போட்டோ ஆல்பம் கொடுத்து விடுறேன். இன் கேஸ் நான் இல்லாதப்போ அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆல்பம் அவங்க கிட்ட காட்டுங்க. அதுல ஒருத்தியோட போட்டோவை காட்டுவா, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நிச்சயம் எனக்கு குணமாகணும். நீங்கள் ஒன்றும் பேடிக்க வேண்டாம் மோளே, கண்டிப்பா குணமாயிடுவாங்க. இந்த மோளே, அந்த போட்டோ ஆல்பத்தை எடு. ஐயா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ஐயா. நீங்க வந்து ஒரு வாட்டி பாத்துட்டீங்கன்னா சரியாயிடுங்க ஐயா. இந்த ஆல்பம் எங்கேயே இருக்கட்டும். இந்த பொண்ணு கண்ணு முடிச்சா காட்டணும். நல்லா சுத்தமா இருக்கணும் லட்சுமி. சரிங்க அத்தை. அக்கா, ம் ஒரு ஹெல்ப்புக்கா. அதெல்லாம் முடியாது. அவன் என்ன ஹெல்ப் கேக்குறானே கேக்கல, அதுக்குள்ள முடியாதுன்னு சொல்ற? அவன் முடியாத மாதிரி தான் ஹெல்ப் கேட்பான். அக்கா, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப இருக்கு. சூப்பரா குட்டிமா. நீ எல்லாம் என்கிட்ட பேசாத. ஏண்டா? பின்ன நான் ஒருத்தனா கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரம் இது பண்ணிருப்பேன். நீ எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியா? டே கண்ணா, ப்ராஜெக்ட்ங்கிறது நீ பண்றதுடா. இப்போ அம்மா உனக்கு பண்ணி கொடுத்தா அது நான் பண்ண ப்ராஜெக்ட் ஆயிடாது? அவன் கடையில காசு கொடுத்து ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வரான். நீ என்னமோ அப்துல் கலாம் அங்கிள் மாதிரி அதை செய் இதை செய்யு என்ன ப்ராஜெக்ட் பண்ண சொல்ற? டேய், அப்துல் கலாம் சார் உன்ன மாதிரி சின்ன வயசுலயே இப்படி எல்லாம் பண்ணவர் தான்டா. சரி சரி, வெட்டியா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடு. அங்க தர்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஓகே. இந்த இந்தடா. பாய் பாய் பாய். பாய்டா.
அக்கா அவனே செஞ்சாலும் ப்ராஜெக்ட் சூப்பரா செஞ்சிருக்கான்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாரதி. எங்க இருக்கீங்க? வீட்ல இருந்து இப்போ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான மீட்டிங்காக நான் வெளியே போயிட்டு இருக்கேன் பாரதி. நீங்க இமிடியேட்டா கிளம்பி நம்ம ஆடிட்டர் வீட்டுக்கு போயிடுங்க பாரதி. ஓகே சார். அந்த பெங்களூர் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்கு? இல்ல சார், என்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப லாஸ்ட் 3 months டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. ஓ 9:30க்குள்ள அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆடிட்டர் கைக்கு போயாகணும். இல்லனா 40 lakhs லாஸ் ஆயிடும் பாரதி. இப்போ கிளம்பி போய் உங்க வீட்ல இருந்து அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க சொன்ன டைமுக்குள்ள போக முடியாது சார். நீங்க ஒன்று பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க உடனே ஆடிட்டர் வீட்டுக்கு போயிடுங்க. நான் வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆதி எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். ஆதி வராரா சார்? என்ன பாரதி, are you okay? ஓகே தான் சார். நான் உடனே கிளம்பி ஆடிட்டர் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே, மறந்துடாதீங்க 9:30க்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு ஆடிட்டர் வீட்டுக்கு போயிடுங்க. லேட் பண்ணிடாதீங்க பாரதி. சார், ஆதிய கரெக்ட் டைம்க்கு வந்துட சொல்லுங்க. உடனே நான் ஆதிக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே சார். பை. ஐயோ, மனு, எனக்கு ஒரு ஹெல்ப். ஹெல்ப்பா? உனக்கா? அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில சீட்டு காசு கேப்பல்ல, அப்ப இருக்கு உனக்கு. ஐயோ அக்கா 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 சும்மா லொடலாய்க்கு சொன்னாக்கா. நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேடு, என் உயிரை கூட கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் கார் கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டே இருக்கு. என்ன ஆடிட்டர் வீட்ல இறக்கி விட்டுடுறியா? அவ்வளவுதானக்கா, சீக்கிரமா நான் வண்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். காலையில கூட கார் நல்லா தானே இருந்துச்சு. அதுல தானே நீயும் மனவும் கடைக்கு போயிட்டு வந்தீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ உன்னை அந்த வீட்ல இறக்கி விட்டா அங்க இருந்து எப்படி ஆபீஸ்க்கு போவ? அதான் ஆதி வரல. இல்ல ஆட்டோ வருதுல, ஷேர் ஆட்டோ, அங்க இருந்து அப்படியே போடுவேன். போயிட்டு வரேன். எவ்வளவு அழகா போய் சொல்லிட்டு போறா பாரு. காதெல்லாம் நல்லாதான் கேக்குது, இவதான் சரியில்லை. எப்படியோமா, இவளும் ஆதி ஒண்ணு சேர்ந்தா சரிதான். பிரதர், இன்னும் 5 minutesல நான் ரீச் ஆகிடுவேன். இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் இருக்குது பிரதர். ஓகே ஓகே, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. ஹாய். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க? என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? என் ப்ராஜெக்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஏய், என்னடா இப்படி உடைச்சு வச்சிருக்க? நான் உடைக்கல, அந்த தசன் பையன் தான் உடைச்சு விட்டுட்டான். நான் அப்துல் கலாம் மாதிரி வருவேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆனா அவன்
இப்படி பண்ணிட்டான். இது நானே ஒட்டி ஒட்டி செஞ்ச தெரியுமா? எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. சரி திரும்ப ஒட்ட வேண்டியதானே? இது நான் போன் பார்த்து தான் பண்ணேன். ஆனா இப்ப எப்படியே மறந்து போச்சு. சிரிக்காதீங்க அங்கிள். நானே டென்ஷன்ல மூட் அவுட்டா இருக்கேன். சாருக்கு அப்படி ஒரு மூடு வேற இருக்கோ? ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க. பாரதி சொல்லுங்க. ஆதி எங்க இருக்கீங்க? 9:30க்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சார் சொன்னாரா? இது எப்படி திரும்ப ஒட்டுறது? சொன்னாரு. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல பாரதி, வந்துடுறேன். ஹலோ ஹலோ, என்னாச்சு பாரதி? வந்துட்டு இருக்காரு சார். ஓகே. இப்ப என்ன, இதை மறுபடியும் சரி பண்ணணுமா? நானே பண்ணி தரேன். கொடு. கம் இருக்கா? இருக்கு அங்கிள். எடு. என்னங்க? அங்கிள் அது அங்க வைங்க. எனக்கு தெரியும்டா, இல்ல அப்பானா இப்படி இருக்கணும். பையனுக்காக ரோட்ல உட்காந்து ஒட்டி கொடுத்துட்டு இருக்காரு பாரு. நீங்களும் இருக்கீங்களே, நம்ம பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்ன பாரதி? இல்ல லேட் ஆயிடுச்சு அதான். லேட் ஆனா என்ன இப்போ? இல்ல அதுக்கு இல்ல, 40 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடும் அதான். 40 lakhs தானே, போனா போட்டும் விடுங்க. அதை விட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை பார்க்கணும். சரி நீங்க இப்போ போனை வைங்க. அது அதில்ல. சீக்கிரம் முடிஞ்சிருச்சுடா. எப்படி? வாவ் சூப்பர் அங்கிள். இன்னைக்கு எங்க மிஸ் கண்டிப்பா சாக்லேட் கொடுப்பாங்க. ஓகே சரி நான் ஸ்கூல் கிளம்புறேன். சரி. இங்க கொடு. நடந்து போனேன்னா மறுபடியும் கீழே போட்டு உடச்சிடுவேன். நான் கார்ல கொண்டு போய் விடுறேன். சரியா? ஓகே அங்கிள். வா வா. பத்திரமா. டிஸ்டர்பன்ஸா இருந்தா சொல்லு, பின்னாடி வச்சுக்கலாம். ஓகே அங்கிள். என்ன பாரதி இப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நடந்துக்கிட்டா எப்படி? 9:30 கொடுக்கணும்னு தெரியும்ல, அப்புறம் இப்படி பண்ணா எப்படி? என்னமோ பண்ணுங்க, சுதாகர் சார்ட்ட நீங்களே பேசிக்கங்க. சார் ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். சரி சீக்கிரம்.
வச்சிடுறேன். டேய் ஆதி இந்தா. தேங்க்யூ அங்கிள். பாய். பாய். போயிட்டு வா. அங்கிள் 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 ஒரு நிமிஷம் கீழே போனீங்க. என்னடா? அங்கிள் கீழே போனீங்க. ஆ பாய். சொல்லுங்க பாரதி. இதுக்கு மேல டாக்குமெண்ட்ஸ் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஆடிட்டர் சொல்லிட்டாரு. சாரி பாரதி, ஒரு முக்கியமான வேலை திடீர்னு வந்துருச்சு, அதான். சாரி பாரதி, சாரி. என்கிட்ட ஏன் சாரி கேக்குறீங்க? நீங்க சுதாகர் சார் கிட்ட பேசிக்கங்க. 40 லட்சம் லாஸ். விடுங்க பாரதி, இன்னைக்கு லாஸ் ஆனா இன்னொரு நாள் சம்பாதிச்சு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒன்றும் டென்ஷன் ஆகல. இருந்தாலும் நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். ஐயோ, நான் கேர்லெஸ்ஸாலாம் இல்லைங்க. வர வழியில ஒரு முக்கியமான வேலை. 40 லட்சம் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அது அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஆதித்யா இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தான்ல, அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ரோட்டில் சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். அதான் அதை நானே ஒட்டி கொடுத்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு போகிறேன். ஏங்க, அதுக்காக 40 லட்சம் ரூபாய் லாஸ்? சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்க பாரதி. நான் அதை ஒட்டி கொடுக்கும்போது ஆதித்யா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு 40 லட்சம்லாம் பெருசாக தெரியல பாரதி. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அந்த 50 ராஸ்கில் காரணமே இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதான் அவன் கூட இருக்கும்போது எல்லாத்தையுமே மறந்துடுறேன். பாரதி, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவனை ஸ்கூலில் இறக்கி விட்டப்போ அவன் எனக்கு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான் பாரதி. அந்த ஒரு செகண்ட் என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி, அந்த ஃபீலிங்ஸை எனக்கு வார்த்தையால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. சரி பாரதி, விடுங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? பாரதி, லைனில் இருக்கீங்களா? பாரதி, சொல்லுங்க ஆதி. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். இங்கதான் ஆடிட்டர் வீட்டில் தான் இருக்கேன். சரி, அப்போ நீங்கள் நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்களா? சரிங்க, நான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். ஆட்டோவா? ஏன், கார் என்னாச்சு? காரு கொஞ்சம் ரிப்பேரு. மனோ தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனா. ஓ சரி சரி, அப்போ நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து போகலாம்.
பாரதி வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்.